ప్రాణం ఎంత తెచ్చావు, ఎట్టా తెచ్చావు, ఎంత తెచ్చావు, ఎందుకు తెచ్చావు, తెచ్చిందంతా ఇచ్చేయాలి, ఖాళీగానే పైకెళ్ళాలి. భోగి 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 తల మంచి ఎర్రగడే, తల దుంచి నడువడే, తల పడితే వదలడే, తన పేరు விஜயுடே. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். புதுப்பேட்டை அது வேறு ஜோனர், அது வேறு ப்ரோ. அது கேங்ஸ்டர் படம், இது கேங்ஸ்டர் படம். ஆனால் இது அவர் சொந்த ஸ்டோரி, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் சீக்குவலாக கண்டிப்பாக வரும் ப்ரோ. அது வேறு ஜோனர். இது முழுக்க முழுக்க தனுஷ் படமாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா அவருக்கு டைரக்ஷன் மேலே ரொம்ப ஆசக்தியாக இருக்குது. அவருக்கு முதல்ல அவருக்கு அதான் அவனவன்னு சொல்வார். டைரக்ஷன் மேலே ஆக்டிங் விட டைரக்ஷன் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டும் அவரே சொல்லுவார். ரொம்ப நாள் ப்ரோ. நான் தெலங்கானாலேருந்து புக் பண்ணிட்டுருக்கேன், டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணணும் D50க்காக. இங்கே இருக்கணும். நான் தெலுங்கு ப்ரோ. ஆக்சுவலி தமிழ் கற்றுக்கிட்டு அவருக்காக தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து ஃபிலிம் பார்க்குறேன் ப்ரோ. தலைவா, உங்கள் படம் நல்லா ஓடணும், பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும், அடுத்த படம் கூட நல்லா வரணும். குபேரா, இளையராஜா, வேறு படங்கள், ஹாலிவுட் வேறு போயிருக்காங்க. ஹாலிவுட்டில் திரும்பி ஹாலிவுட் போட போகணும். நிறைய படம் உங்கள் கிட்டேருந்து வெயிட் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் தி ஃபேன் ஆஃப் தெலங்கானா. நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் ப்ரோ. நான் தெலங்கானால கம்மல்ல இருந்து தனுஷ் படம் பாக்குறதுக்காக 50th ஃபிலிம் இங்க செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் இங்க வந்தேன். அவரு பிடிக்கும்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப பிடிக்கும். அவர் படம் எல்லாம் பார்த்தேன். VIP, ரகுரம், 3, வட சென்னை, புதுப்பேட்டை, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக இங்கே வந்தேன். எனக்கு சினிஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங். அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அவரை லைவ்ல பார்த்தேன். இங்கே செலிப்ரேட் பண்ணா ஒரு வீட்டில் எல்லாரும் இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு தான் இங்க வந்தேன் ப்ரோ. அங்க பார்க்காம இங்க வந்தேன். தமிழ்ல முதல்ல பார்த்தேன் ப்ரோ. பவர் பாண்டி. இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கு. அது எப்படி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? கேங்ஸ்டர் படம் அவருக்கு ரொம்ப செட் ஆயிடும். அவர் படத்தை எல்லாம் வட சென்னை, புதுப்பேட்டை, பொல்லாதவன், மாறி இதெல்லாம் ரொம்ப ஹிட்டா இருக்கு. இது கூட கண்டிப்பா ஹிட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ரகுமான் சார் மியூசிக் இந்த படத்தை எவ்வளவு ப்ளஸ்ஸா இருக்கு? அவர் ப்ரீவியஸ் படம் எல்லாம் மரியான், ராஞ்சாக்னா இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இதுவும் நிறைய அடிச்சிருக்காங்க. நிறைய அடுத்தடுத்த படம் கமிட்மெண்ட் வச்சிருக்காருல்ல, அடுத்த படமா என்ன எதிர்பார்க்க? அடுத்த படம் குபேரா மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. அது பர்ஃபெக்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் அண்ட் தெலுங்கு ப்ரொடக்ஷன். எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து வருது. சார் மூவி, வாத்தி மூவி வேற வந்தது, நிறைய கலெக்ட் பண்ணிருக்கு. இதுவும் பிளாக் பஸ்டர் ஆயிடும்னு நினைக்கிறேன். அடுத்த படம் கூட இளையராஜா வேற ரெடியா இருக்குது. ஒரு ஃபேவரட் தனுஷ் சார் டைலாக்னா என்ன டைலாக் பேசுவீங்க? உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்சதுன்னா மாறி படத்துல என்ன டைலாக் சொல்லுங்க. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற செஞ்சிருவேன்.